ரொம்பவும் மொறுமொறுன்னு அண்ட் டேஸ்டியான வடை ரெசிபி. செஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். வாங்க இந்த ஈஸியான ஜவ்வரிசி வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு 3லேருந்து 4 பிரெட்டை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஊற வச்ச தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை, அரைச்ச பிரெட், வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டு ஜவ்வரிசி எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பிரெட்டை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ஜவ்வரிசி பிரிஞ்சு போகாது எண்ணெயில் போடும்போது. அதே மாதிரி நல்ல கிறிஸ்பினஸும் ரொம்ப நேரம் இருக்கும். பண்ணி வச்சுருக்க மாவை சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக உளுந்த வடைலாம் செய்யும்போது ஃப்ளேம் எந்த அளவுக்கு வச்சுப்பீங்களோ அதே மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா கலர் மாறினதும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடை ரெடி. இந்த வடையை நார்மலாக அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா புதினா சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக வடை ரெசிபினாலே உளுந்து, கடலைப்பருப்பு, வாழைப்பூன்னு தான் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஜவ்வரிசியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியான வடை ரெசிபியை நீங்களும் டேஸ்ட் பண்ணலாம். இந்த ஈஸியான வடை ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.